ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 373வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அதாவது நாங்கள் எவ்வளவு கற்றுத் தேர்ந்தவர்களாக இருந்தாலும் பொதுவான அறிவுடையவர்களாக இருந்தால் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதை இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் நுட்பமான நூல்கள் பல கற்றாலும் ஊழுக்கு ஏற்றவாறு அவனுக்கு உள்ளதாகும் அறிவே மேம்பட்டு தோன்றும். ஒருவர் எவ்வளவு நூல்களை கற்று உயர்ந்த இடத்திலே இருந்தாலும் ஊழுக்கு இயற்கைக்கு பொருந்தக்கூடியவாறு, அதாவது பொது அறிவு உடையவராக இருந்தால் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டதாக தோன்றும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவை மிகும் என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கூடிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும். நீங்கள் எவ்வளவுதான் கற்று மேலோங்கி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொது அறிவு இல்லாவிட்டால், சமுதாய அறிவு இல்லாவிட்டால், எந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவம் இல்லாவிட்டால் நீங்கள் மேலோங்கியவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஆகவே இயற்கையாக இருக்கின்ற அந்த பொது அறிவு இருந்தால் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கை மேலோங்கி நிற்கும். எங்களுடைய வாழ்க்கை மேலோங்கி நிற்கும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. கூறிய அறிவு வழங்கக்கூடிய நூல்களை ஒருவர் கற்றிருந்த போதிலும் அவரது இயற்கை அறிவே மேலோங்கி நிற்கும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குரலுக்காக சற்று வித்தியாசமான உரைநடையிலே ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பேதையாக்குவதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை, அதாவது நுட்பமான கருத்துக்களை தரக்கூடிய பல நூல்களை நாங்கள் கற்றிருந்தாலும் அது இயல்பான அறிவாகத்தான் இருக்கும். எங்களுடைய அறிவு விருத்தி அடையாது என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் எங்களுக்கு இயற்கை அறிவு, அதாவது பொது அறிவு இல்லாமல் போகுமாக இருந்தால் நாங்கள் உதாரணமாக எங்களுடைய நடைமுறையில் சொல்லுவார்கள் புத்தக பூச்சி என்று சொல்லுவார்கள். அதே போன்று தான் இருப்போம். வெளி உலகம் தெரியாமல் தான் நாங்கள் இருப்போம். நாங்கள் பொது அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டுமாக இருந்தால் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மேம்பட்ட வாழ்க்கையாக அமையும் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரலுக்கான 3 உரைகளை நாங்கள் பார்த்த போதிலே உண்மையிலே ஒன்றை தான் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நாங்கள் எவ்வளவுதான் கற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு அறிவுடையவர்களாக இருந்தாலும், பொது அறிவு பொது இடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இயற்கையோடு எப்படி சமுதாயத்துடன் நாங்கள் ஒன்றிணைந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டதாக அமையாது, விரிவானதாக இருக்காது. ஆகவே நாங்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்ததாக பொதுவான அறிவுடையவர்களாக இருப்போமாக இருந்தால் மாத்திரமே நாங்கள் எவ்வளவு கற்றவராக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. எல்லோருக்கும் இந்த குரல் பொருந்தும் நினைக்கிறேன். அதாவது சிலருக்கு இந்த குரல் 100க்கு 100% பொருந்தும் நினைக்கிறேன். சிலர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் தாங்கள் தான் பெரியவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலேயே அது ஒரு பெரிய விடயம் அல்ல. இயற்கையோடு ஒன்றிணைந்ததாக, பொது அறிவுடையவர்களாக, சகலரோடும் சேர்ந்து வழங்கக்கூடியவர்களாக, நல்ல சமுதாய சிந்தனை கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும். அழகான ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தன் உண்மை அறிவே மிகும். எவ்வளவுதான் படித்திருந்தாலும் நாங்கள் பண்பானவர்களாக இருப்போமாக இருந்தால் மாத்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதைத்தான் இந்த குரலாக சொல்லியிருக்கின்றது. அடுத்த ஊரில் சந்திக்கலாம். நல்ல ஒரு குரலோடு சந்திப்போம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.